உடனே ராமோபாக்கியானம் சொன்னாள் வியாசர். ஒரு வைசியன், பரமயோக்கியன், ஏராளமான குழந்தைகள், ஆத்துல ஆகாரம் இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறது, தாரித்யம், தொட்டதெல்லாம் தொடங்கல, கஷ்டமும் மேல மேல வந்துட்டு இருக்கு. ஆனா தர்மிஷ்டனவன் அவன் என்ன பண்ணினான், ஒரு புண்ணிய புருஷரான வேதவித்தை பார்த்து காட்டான். என் கஷ்டம் நீங்கணுமே என்ன பண்ணணும்னா புவனேஸ்வரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்றேன், அதை ஜபம் பண்ணி உன் தாரித்யங்கள்லாம் போகும் நாளா. அதைத்தான் ஆச்சாரியாலும் பிரதிதினம் திரிபுராதிவாசே மாலா கிரீட மகனாரணமஹனீய சாங்கேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மீ. மந்திரத்தை ஜபிக்கிறவாளுடைய பக்கத்திலே புவனேஸ்வரியினுடைய பீஜாட்சரம் மாயா பீஜம்னு சொல்றது. அதே பரம சம்புதிதமா பெரியவாள்லாம் ஜபிப்பாள். ஜபிச்சா மகாலட்சுமி பக்கத்துல வந்து நின்று என்ன வேண்டும் என்ன வேண்டும்னு கேட்பாள். தான் சேவத்தே வசுமதி ஸ்வயமேவ லட்சுமி. வசுமத்தின்னா, வசுமத்தினா தங்கமும் ரத்னமும் ஸ்வர்ணத்தையும் கையில வச்சுருக்கிறவாளுக்கு வசுமத்தின்னு பேரு. அப்படி வந்து மகாலட்சுமி பக்கத்துல நின்று வெள்ள யானைகளோட, ரத்ன கிரீடங்களோட, வெள்ள புஷ்ப மாலையோட, தான் சேவத்தே வசுமதி ஸ்வயமேவ லட்சுமி. என்ன வேண்டும் என்ன வேண்டும்னு அம்பாளை உபாசிக்கிற பக்தனுடைய பக்கத்துல வந்து நிற்பாள்னு சொன்னாள். உருவாசத்தும் சொன்னாள். பஷ்யந்தி சுகுத்தின கேசிதுன்னாள். சில புண்ணிய புருஷர்கள் பக்கத்துல பாவாடியும் பாதசரமும் ராக்கும் முக்தாகாரமும் தலை பின்னலும் ஜடக்குஸ்தும் தரிச்ச உன்னை பாக்குறாளே அம்மா, நீங்க பக்கத்துல வந்து நிற்கிறீங்களே, உங்களை உபாசிக்கிற மந்திர ஜபம் பண்ற மகான்கள் என்று சொன்னால் துர்வாசத்து ஆரியாத்ரிஷத்தின்னு 200 ஸ்லோகம் எழுதியிருக்காள் அம்பாளே. எழுதிவிட்டு இதுக்கு என்ன பலம்னா எனக்கு தெரியாது, எங்க அம்மாவை தான் கேட்கணும் இதுக்கு பலத்தை. பலானி வத்தும் பிரகல்பதே சைவா. ஆரியாவிருத்தத்துல எழுதின ஸ்தோத்திரமதி. பலானி வத்தும் பிரகல்பதே சைவா. எங்க அம்மாதான் இதுக்கு பலன் சொல்லணும், எனக்கு தெரியாதுன்னு துர்வாசத்து. 200 ஸ்லோகம். அம்பாளுடைய அனுகிரகம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்குமா. அந்த புவனேஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அதுல இருந்து அந்த ஈஸ்வரனுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ற போது அவர் சொன்னாராம், இது என்னமோ நான் உபதேசம் பண்ண மந்திரம், இது சாமானிய மந்திரம் நினைக்காதே. ராமன் அயோத்தியாதிபதி ரங்கநாதன் உபாசிச்ச குடும்பம், பகவானே ராமாவதாரம் பண்ணின பிரபு அம்பாளை பூஜை பண்ணி க்ஷேமத்தானஞ்சான்னு சொன்னாள். உடனே அந்த சரித்திரத்தை சொல்லணும்னு கேட்டாள். அந்த ராமனுடைய சரித்திரத்தை அதுல இருந்து சொல்றாள்.